வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாலை இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இன்னும் 2 நாட்களில் ஐரோப்பிய நாடொன்றில் அவர் குடியேறப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் நாட்டை விட்டு அவர் வெளியேற காரணமான சம்பவங்கள், இறுதியாக அவரின் இல்லத்தில் நடந்த உரையாடல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த வீடியோ. வங்கதேச விடுதலை போராட்டத்தில் இறந்த போராளிகளின் குடும்பத்தினருக்கு அந்த நாட்டு வேலை வாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு வழங்கும் நடைமுறை இருந்து வந்தது. மாணவர்களின் போராட்டம் காரணமாக அது 2018இல் ரத்து செய்யப்பட்டது. சமீபத்தில் அந்த இடஒதுக்கீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்த வங்கதேச அரசு முடிவு செய்தது. ஜூலை 16ஆம் தேதி வங்கதேசத்தின் உயர்நீதிமன்றம் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதாக அறிவித்தது. தொடர்ச்சியாக அங்கு மாணவர் போராட்டம் வெடித்தது. இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி மாணவர்களும் எதிராக சில மாணவர் குழுக்களும் களத்தில் இறங்கின. 2 குழுக்களுக்கும் நடந்த மோதலில் 6 மாணவர்கள் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. ஆனால் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டங்களை தொடங்கினர். அவாமி லீக் கட்சி குண்டர்கள் மாணவர்களை தாக்கினர். கிளர்ச்சியாளர்களும் சிறைச்சாலைகளுக்கு சென்று கைதிகளை விடுவித்தனர். இருதரப்பிலும் ஆக்ரோஷம் அதிகமாகவே நாடு முழுவதும் இணைய சேவை முடக்கப்பட்டது. மெட்ரோ ரயில் சேவை காலவரையின்றி நிறுத்தப்பட்டது. ஜூலை 19ஆம் தேதி ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. ஊரடங்கு அமலுக்கு வந்த பிறகு ராணுவம் நடத்திய தாக்குதலில் பலர் கொல்லப்படுகின்றனர். அதற்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்கிறது. தொடர்ந்து வங்கதேச அரசு திருத்தப்பட்ட இடஒதுக்கீடு குறித்த அறிவிப்பை வெளியிடுகிறது. ஆனால் போராட்டக்காரர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் போராட்டங்களில் இறங்க அரசு அவர்களை கைது செய்கிறது. அதனை எதிர்த்து மீண்டும் போராட்டம் தீவிரமடைகிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆளும் அவாமி லீக் அரசு ராஜினாமா செய்ய வேண்டுமென வலியுறுத்தி போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்திற்கு ஆளும் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அங்கேயும் இருதரப்புகளுக்கு இடையே மோதல் வெடிக்க 32 பேர் பலியானதாக தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து போராட்டம் மிக தீவிரமானது. ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டுமென லட்சக்கணக்கான கிளர்ச்சியாளர்கள் வங்கதேச தலைநகர் டாக்காவை நோக்கி நகர்ந்தனர். அன்று இரவு அவாமி லீக் கட்சியின் மூத்த தலைவர்கள் சிலர் இராணுவத்திற்கு அதிகாரத்தை கைமாற்ற ஆலோசனை வழங்கி இருக்கின்றனர். ஆனால் பிரதமர் ஷேக் ஹசீனா அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஊரடங்கை இன்னும் கடுமையாக்க உத்தரவிடுகிறார். தொடர்ச்சியாக திங்கட்கிழமை காலை ஊரடங்கை அமல்படுத்த மீண்டும் அதிகாரிகள் தயாராவதற்குள் தலைநகர் டாக்காவின் தெருக்களில் லட்சக்கணக்கான கிளர்ச்சியாளர்கள் இறங்கிவிட்டனர். நிலைமை தீவிரமடைந்ததை தொடர்ந்து முப்படை தளபதிகளுக்கும் பிரதமர் வீட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அங்கே வந்த தளபதிகளிடம் போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வராதது குறித்து கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார் ஷேக் ஹசீனா. ஆனால் அவர்கள் படைகளால் மட்டுமே இதை கட்டுக்குள் கொண்டு வர முடியாது என ஷேக் ஹசீனாவிற்கு விளக்க முயற்சி செய்கின்றனர். ஆனால் அதையும் ஷேக் ஹசீனா ஒப்புக்கொள்ளாமல் போகவே மற்றொரு அறையில் இருந்த அவரின் சகோதரி ரெஹானாவை சந்திக்கின்றனர். ஹசீனா ராஜினாமா செய்வது குறித்து எடுத்துச் சொல்லுமாறு ஆலோசனை வழங்குகின்றனர். ஆனால் சகோதரி ரெஹானாவின் பேச்சையும் ஹசீனா கேட்கவில்லை. தொடர்ந்து மூத்த அதிகாரி ஒருவர் வெளிநாட்டில் இருக்கும் ஹசீனாவின் மகனும் பிரதமரின் ஆலோசகருமான சஜீப்பிடம் நிலைமையை கூறுகிறார். அவர் பேசிய பிறகுதான் ஹசீனா ராஜினாமா செய்யவும் நாட்டை விட்டு வெளியேறவும் ஒப்புக்கொள்கிறார். கிளர்ச்சியாளர்கள் ஹசீனாவின் வீட்டை நெருங்கிக் கொண்டு இருக்க நாட்டை விட்டு வெளியேற அவருக்கு 45 நிமிடங்கள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. அதனால் இறுதியாக மக்களுக்கு தான் சொல்ல விரும்புவதை வீடியோவாக வெளியிடலாம் என்கிற அவரின் விருப்பமும் கைவிடப்படுகிறது. தொடர்ந்து ஜனாதிபதியை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்குகிறார் ஷேக் ஹசீனா. பின்னர் டாக்காவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திரிபுரா தலைநகர் அகர்தலாவுக்கு செல்வதாகத்தான் முதலில் திட்டமிடப்பட்டது. பின்னர் அது கைவிடப்பட்டு டெல்லிக்கு பக்கத்தில் உள்ள காசியாபாத்தில் மாலை 5:36 அவரது சகோதரியுடன் தரையிறங்கினார் ஹசீனா. -2009 இலிருந்து
தொடர்ந்து 15 ஆண்டுகளாக வங்கதேசத்தை ஆண்ட ஹசீனாவுக்கு இறுதியாக அந்த நாட்டு இராணுவமும் மக்களும் கொடுத்த நேரம் என்பதோ வெறும் 45 நிமிடங்கள் தான். தந்தையின் படுகொலைக்கு பிறகு 6 ஆண்டுகள் இந்தியாவில் தஞ்சமடைந்த ஹசீனா 1981 வங்கதேசத்துக்கு திரும்பி இராணுவ ஆட்சிக்கு எதிராக ஜனநாயக வழியில் போராடி மக்கள் தலைவரானார். 43 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறார். இனி வங்கதேசத்துக்கு ஒருபோதும் திரும்பப் போவது இல்லை என்றும் அறிவித்திருக்கிறார்.